ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நீங்க இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்ன ஷார்ட் சென்டென்சஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஆனா சைட் பை சைடு வாக்கியங்கள் கூடவே வார்த்தைகளும் சில கத்துக்கிட்டே வரணும். அதுல முக்கியமானது வேர்ப்ஸ். வேர்ப்ஸ்ன்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லைங்க. தினமும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இதைத்தான் வந்து வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல வினை சொற்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இங்கிலீஷ்ல வேர்ப்ஸ். இப்போ நீங்க பார்க்குற மாதிரி நடப்பது, வாசிப்பது, தூங்குவது இந்த மாதிரியான பேசிக் வேர்ப்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோல கொஞ்சம் அட்வான்ஸ்டான வேர்ப்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். டோட்டல் 30 வேர்ப்ஸ் இந்த வீடியோல இருக்கு. இப்போ வாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வேர்ப் அதாவது ஃபர்ஸ்ட் செயல் டு greet. டு greet இதோடைய அர்த்தம், இப்போ நீங்க ஆஃபீஸ் போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவர் அங்க வராரு அப்படின்னா நீங்க ஹாய் சொல்லலாம், ஹலோ சொல்லலாம், இல்ல குட் மார்னிங், குட் ஈவினிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அவங்கள வந்து வணக்கம் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் செய்வோம். அதுதான் டு greet. டு greet. அடுத்த வேர்ப் டு சாட். டு சாட் அப்படின்னா சாதாரணமா 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசிக்கிறதையும் சாட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம வாட்ஸ்அப்ல சாட் பண்றது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நீங்க நேர்ல பேசினாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யார் கூடயாவது நேர்ல பேசினாலும் சரி, இல்ல இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல ஃபோன்ல இந்த மாதிரி பேசினாலும் சரி, அது சாட் அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்த வேர்ப் டு ஆர்கனைஸ். டு ஆர்கனைஸ் இதோடைய அர்த்தம் ஒழுங்குபடுத்தி வைக்கிறது, அடுக்கி வைக்கிறது. இதெல்லாம் டு ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டு ஃபிக்ஸ். டு ஃபிக்ஸ் இது ஏதாவது ஒரு விஷயம் பழுதடைஞ்சிருக்கு, ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது சரி பண்றது அப்படிங்கிற மீனிங் தரும். இது பொருட்களுக்கு மட்டும் இல்லைங்க. ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு விஷயம் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்றதுன்னா அதையும் சரியாக்குறது அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் டு பிளான்ட். டு பிளான்ட் அப்படின்னா செடி நடுறதை தான் நம்ம டு பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். செடி நடுறது, மரம் நடுறது, இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு யோசிச்சீங்கன்னா டு பிளான்ட். அடுத்த verb டு stretch. டு stretch இதோடைய அர்த்தம் கை காலை நீட்டுறது, சோம்பல் முறிக்கிறது. இது போக உங்க கையில ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க இழுக்கிறீங்க அப்படின்னா அதையும் stretch அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ stretch அப்படிங்கிற வார்த்தைக்கு நீட்டுவது அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டான மீனிங். அடுத்த செயல் டு nap. டு nap இது ஆல்மோஸ்ட் தூங்குறது தாங்க. தூங்குறத நம்ம டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த டு nap அப்படிங்கிறது என்னது? நாப்னா ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி தூக்கம். குட்டி தூக்கத்தை தான் வந்து nap அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர்ல காட்டியிருக்க மாதிரி தான், வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல டு nap அப்படிங்கிற இந்த செயல் தான் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் டு snore. டு snore கொரட்டை விடுறது, இதைத்தான் இங்கிலீஷ்ல டு ஸ்னோர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் verb டு செக். டு செக் இதுக்கும் நிறைய மீனிங்ஸ் இருக்குங்க. பரிசோதிப்பது அப்படின்னாலும் டு செக் தான். சரி பார்ப்பது அப்படின்னாலும் டு செக் தான். ரொம்ப நார்மல் யூசேஜ்ல இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனை செக் பண்றது, மெயில் செக் பண்றது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஃபோனை செக் பண்றது அப்படின்னா ஃபோனில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, நம்ம எதையாவது விட்டுட்டோமா அப்படின்னு செக் பண்றது. இதே மெயில் எதுக்கு செக் பண்றோம், ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறது, ஜஸ்ட் பார்க்கறது தான் செக் பண்றதுன்னு சொல்லிக்கலாம். அடுத்த verb டு சர்ஃப். டு சர்ஃப் இதோடைய அர்த்தம், நம்ம இன்டர்நெட்ல போய் நிறைய விஷயங்கள் தேடுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸை அந்த செயல்களை நம்ம என்ன சொல்லணும்னா டு சர்ஃப் அப்படின்னு சொல்லணும். இது ரொம்ப பேசிக்கா டு சர்ச் அப்படின்னு சொல்லலாம். சர்ச் பண்றது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல இங்கிலீஷ்ல டு சர்ஃப்னு சொல்லலாம். சர்ஃப். நெக்ஸ்ட் ஒன் டு டே ட்ரீம். டு டே ட்ரீம் இது பகல் கனவு காண்பது. இதுதான் டு டே ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டு சிவ். டு சிவ் இதோடைய அர்த்தம் மெல்லுவது, மெல்லுவது. ஸோ நமக்கு சாப்பிட்றது அப்படின்னா டு ஈட் அப்படின்னு தெரியும். இதை சாப்பிட்டு மெல்லுவோம் இல்லையா, அதை டு சிவ் அப்படின்னு சொல்லணும். சாப்பிட்றது ஈட்டு, மெல்றது சிவ். மென்னு முழுங்கணும் இல்லையா, மிழுங்குனதை வந்து டு ஸ்வாலோ அப்படின்னு சொல்லணும். டு ஸ்வாலோ அப்படின்னா மிழுங்குறது. ஜென்ரலி டேப்லெட் எல்லாம் நம்ம விழுங்கிருவோம். ஸோ அதை தான் இந்த ஸ்வாலோ அப்படிங்கிற வார்த்தை குறிக்குது. நெக்ஸ்ட் ஒன் டு சர்வ். டு சர்வ் இதோடைய அர்த்தம்
பரிமாறுறது. இந்த பிக்சர்ல பார்க்குற மாதிரி ஒரு அம்மா குழந்தைகளுக்கு பரிமாறுறாங்க, சாப்பாடை எடுத்து வைக்கிறாங்க. அந்த செயல் என்னன்னு சொல்லணும்னா, டு சர்வ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், டு ஸ்டிர். டு ஸ்டிர் இதோடைய அர்த்தம் கலக்கிறது. ஸோ வழக்கமாவே ஏதாவது ஒரு லிக்விட்ல லைக் தண்ணி, பால் இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது ஒரு பொருளை போட்டு ஜீனியோ, சர்க்கரையோ போட்டு கலக்குவோம் இல்லையா? அத டு ஸ்டிர் அப்படின்னு சொல்லணும். அடுத்த வேர்ப் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். நீங்க இந்த வீடியோவ பார்க்குறீங்க, உங்களுக்கு புடிச்சிருக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வந்து ரீச் ஆகும். 2வது விஷயம், இந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம், உங்களுக்கு இந்த வேர்ப்ஸ்ல எந்த வேர்ப் கண்டிப்பா டெய்லி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆல்சோ இந்த செயல், இந்த பர்ட்டிகுலர் செயலுடைய இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு தெரியல. இந்த மாதிரியான செயல்கள் சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த வேர்ப்ஸையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்த வேர்ப் டு வைப். டு வைப் அப்படின்னா தொடைக்கிறது. டேபிள இந்த பிக்சர்ல காமிக்கிற மாதிரி ஒரு துணிய வச்சு தொடைக்கிறாங்க. அத என்னன்னு சொல்லணும்னா டு வைப். நெக்ஸ்ட் ஒன், டு லோட். டு லோட் அப்படின்னா வாஷிங் மிஷின்ல துணிய லோட் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை கொண்டு ஒரு இடத்த நிரப்புறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டு டிப். டு டிப் இதோடைய தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா முக்குறது. ஸோ டீல பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட்றது, முக்கி சாப்பிட்றது இதெல்லாம் இருக்கிறப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா டு டிப் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், டு டெக்கரேட். டு டெக்கரேட் இதோடைய அர்த்தம் அலங்கரிப்பது. அலங்கரிப்பது. டு டெக்கரேட். நெக்ஸ்ட் ஒன், டு ஹேங். டு ஹேங் அப்படின்னா தொங்க விடுறது. தொங்க விடுறத தான் டு ஹேங்னு சொல்லணும். இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸை ஹேங் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு வால்ல பிக்சர்ஸை, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை ஹேங் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே தொங்க விடுறது. ஸோ ஹேங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன், டு அட்மயர். டு அட்மயர் இதோடைய அர்த்தம் ரசிப்பது. ரசிப்பது இதுதான் டு அட்மயர். இந்த பிக்சர்ல ஒரு பொண்ணு அந்த நேச்சரை, அந்த இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம டு அட்மயர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டு ரிக்ளைன். டு ரிக்ளைன் இதோடைய அர்த்தம் சாஞ்சு உட்கார்றது. இதை தான் டு ரிக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி சீட்ல சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? இதை டு ரிக்ளைன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் செயல், நெக்ஸ்ட் வேர்பு டு அன்பிளக். டு அன்பிளக் இதோடைய அர்த்தம் நம்ம தமிழ்ல பேச்சு வழக்குல சொல்லுவோம், பிளக்க வெளியே எடுத்து விடு, பிளக்க புடுங்கி விடு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் டு அன்பிளக். நெக்ஸ்ட் ஒன், டு லீன். டு லீன் இதோடைய அர்த்தமும் சாயறது தான். ஸோ ஒரு செவுருல ஒரு பையன் சாஞ்சிருக்காரு. இதை என்னன்னு சொல்லணும்னா இந்த செயலை டு லீன் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், டு என்டர். டு என்டர் அப்படின்னா உள்ள நுழையிறது. ஒரு ரூம்குள்ளேயோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ உள்ள போகிறத நம்ம என்ன சொல்லணும்னா டு என்டர் அப்படின்னு சொல்லணும். இதுவே அங்கிருந்து வெளியேறுவது, இது என்ன சொல்லலாம்? டு எக்ஸிட். டு எக்ஸிட். நெக்ஸ்ட் ஒன், படி ஏறுறது. எங்க ஒரு இடத்துலயும் எந்த ஒரு இடத்துலயும் ஏறுறத என்ன சொல்லணும்னா டு கிளைம்ப். டு கிளைம்ப் இது படி ஏறுறதா இருக்கலாம், மரம் ஏறுறதா கூட இருக்கலாம். டு கிளைம்ப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், டு ஹோல்ட். டு ஹோல்ட் இதோடைய அர்த்தம் பிடிச்சுக்கிறது. பிடிச்சுக்கிறது என்ன சொல்றோம்னா டு ஹோல்ட். இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி கைகளை பிடிச்சுக்கிறது, இல்லைன்னா கைக்கு வச்சிருக்கிற கம்பியை பிடிச்சுக்கிறது, இது எல்லாமே ஹோல்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் verb டு ஹாப். டு ஹாப் இதோடைய அர்த்தம் தவ்வுறது, இல்ல குதிக்கிறதுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லைன்னா கரெக்டா சொல்லணும்னா தத்தி தத்தி நடக்கிறது. இதை தான் டு ஹாப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டு ஜாக். டு ஜாக் இதை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஜாகிங் போறது அப்படின்னு. ஸோ ஜாக் அப்படிங்கிறது தான் இதோடைய செயல். இதோட அர்த்தம் என்ன தமிழ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் கிடையாதுங்க. ரன் அப்படிங்கிறது வேகமா ஓடுறது. இதுவே கொஞ்சம் மெதுவா ஓடுறத ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடுறதுன்னா ரன், கொஞ்சம் மெதுவா ஓடுறது ஜாக். ஸோ இந்த வீடியோல இருந்த 30 வேர்ப்ஸும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில தெரியாத வார்த்தைகளா இருந்திருக்கலாம், சில தெரிஞ்ச வார்த்தைகளையே நம்ம திரும்ப நல்லபடியா கத்துக்கிட்ட மாதிரியும் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.